வெல்கம் டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னல். நாசாலையும் இஸ்ரோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போய் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நட்சத்திர ஜன்னலில் நட்சத்திரங்களை இங்களை வர வச்சு அவங்க மனசை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நான் சொல்கிறது மேலே இருக்க நட்சத்திரங்கள் இல்லைங்க, திரையில மின்ற நம்ம ஒரு நட்சத்திரங்கள். அந்த விதத்தில் இந்த வாரம் இங்கே வந்து கலக்க போகிற நட்சத்திரம் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. சாதாரணமாக சில இயக்குனர்கள்லாம் விருதுகளுக்காக படம் எடுப்பாங்க. ஆனால் இந்த இயக்குனர் எப்போ படம் எடுப்பாருன்னு விருதுகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இப்பயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. நட்சத்திரங்களை இயக்குற துருவ நட்சத்திரம் இயக்குனர் பாலா அவர்களை வரவேற்கிறோம். படம் ஹிட் ஆச்சுன்னா உடனே எல்லா ப்ரொடியூசர்ஸ், ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ் அந்த ஹீரோவை நோக்கி போவாங்க. அவர் கேட்குற சம்பளம் கொடுப்பாங்க. டிரெக்டர்ஸும் அவருக்காக கதை எழுதுவாங்க. ஏன் அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே பண்ணது கிடையாது? என்றைக்குமே வந்து ஒரு தோல்வி அடைஞ்சவங்கள தான் எப்பொழுதுமே தூக்கிட்டு வருவீங்க, இழுத்துட்டு வருவீங்க, நான் காமிக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி, இன்க்ளூடிங் மீ. காலகாலமாக என்னை ஒதுக்கி வச்சுருந்ததுனால அதில் இருக்க ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் நீங்கள் ஒதுங்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா பிகாஸ் உங்களோட இது வந்து எனக்கு சேதுலேருந்து தான் எல்லாருக்குமே தெரியும் பாலான்றவர். பட் அதுக்கு முன்னாடி என்ன பாலா? பாலானா யாரு? பாலான்னா ஒன்றத்துக்கு வழங்காத மூதேவி அப்படின்றது தான் இருந்துச்சு. எல்லாருமே அப்படி தான் நினச்சாங்க. எல்லாரும்னா யார்? பெத்த தாய் தகப்பனே அவங்களும். அதனால அவங்க மேலே அப்படி ஒரு பாசம் வந்திருக்கலாம். ஒதுக்கப்பட்டவர்கள் மீது ஒரு ஒரு அந்யோன்யம், ஒரு பாசம். எதுக்காக ஒதுக்குனாங்க? ஏன் ஒதுக்குனாங்க? குழந்தைங்க சேட்டை பண்ணால் ரசிக்கலாம். வயசுக்கு வந்ததுக்கப்புறமும் சேட்டையிலும் கூசும்போலும் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒதுக்கத்தானே செய்வாங்க. ஏதாவது சொல்லுங்க, என்ன மாதிரி சேட்டை? ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாதோ அது பூரா எனக்கு இருந்துச்சு. அதனால என்னை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ தப்பு உங்கள் மேலே இருந்திருக்கு. என் மேலே மட்டும்தான் தப்பு. இந்த ஒரு ஃபேஸும் இந்த ஒரு பாடியும் பார்த்தனா நம்ப முடியல. அந்த மாதிரி இவன் கெட்டவனா இருந்தானா, இருந்திருக்காரா, இவ்வளோ விஷயங்கள் வந்து யோசிக்க தான் வைக்குது. கெட்டவன்னு சொல்லாத, கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னு சொல்லு. அதை வேணா ஒத்துக்கிறேன். எல்லா பழக்கமும் ஒட்டு மொத்தமாக அதுலேருந்து இப்போ மீண்டுட்டிங்களா? ட்ரிங்க்லேருந்து மீண்டுட்டேன். ஸ்மோக்கிங் மட்டும் இருக்குது. அது இந்த 12ஆம் தேதியோடு நிறுத்த போகிறேன். என்ன சார் அது? 12ஆம் தேதிக்கு என் ஒய்ஃபுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். 12ஆம் தேதி பர்த்டே அவளுக்கு. 12ஆம் தேதியோட ஸ்மோக்கிங் நிறுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே காதல்னா ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங். அது ஏன் உங்கள் படத்தில் காதலையே இவ்வளோ வன்மையாக காமிக்கிறீங்க? பிடிச்சி ஹீரோ வந்து மண்டையை பிடிச்சி இழுத்து டொங்குன்னு ஹீரோயினை அடித்து ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஒரு லவ்வாக தான் இருக்கும் உங்களோட படத்தில். ஏன் அப்படி? நான் அப்படி தான் காதல் பண்ணேன். அப்படியா? யாரை காதல் பண்ணீங்க? மனைவியை நீங்கள் அடிப்பீங்களா? அடித்து காதல் பண்ணல. சரி, ஓ ரஃப்பான்னு சொன்னில்ல. ரஃப். இப்போ மனைவி உங்களை அடிப்பாங்களா? அப்போ யோசிக்கிறது பார்த்தா ஒரு பெரிய கதை இருக்கு போல இருக்கு. இல்லை வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, 4 செவத்துக்குள்ளே அடிக்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பப்ளிக்கில் அடி வாங்குற போது தான் கொஞ்சம் அவமானமாக இருக்கும். பப்ளிக்கில் அப்போ அடி வாங்கியிருக்கீங்களா? என்ன சார் இப்படின்றீங்க? நியாயமாக அடிக்கிற போது வாங்கிக்கிற வேண்டியது. நான் தப்பு நம்ம பண்ணியிருக்கிறோம்னா வாங்கிக்கிற வேண்டியதானே. என்ன தப்பு நீங்கள் பண்ணீங்க? சிம்பிள் தான். எனக்கு அது தப்பாக தோணலை, அவளுக்கு தப்பாக தோணிருக்கு, அதுக்காக அடித்தா. என்ன நடந்தது? ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் லாபியில். கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் கிராஸ் பண்ணி போனார். அப்படியே உட்காந்துருந்தேன். படாருன்னு ஒரு அறையை விட்டா. எதுக்கு படக்குன்னு அடிக்கிற அப்படின்னு கேட்டால், பெரியவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, கால் மேலே காலை போட்டு விட்டுருக்குறாரு. அந்த பெரியவர் உனக்கு பெரிய பண்ணா சித்தப்பனா, எதுக்கு என்னை அடித்த? நான் என் கால் மேலே தான் என் காலை போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ தெரியாது, நீ உனக்கு வயசானதுக்கப்புறம் ஏதாவது சின்ன பையில அப்படி உட்காந்தானுங்கன்னா மனசு அப்போ வலிக்கும் அப்படின்னா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவன் அடித்தது நியாயம் தானே, வாங்கிக்கிறோமேன்னு வாங்கிட்டேன். வைஃப் இல்லாமல் நியாயமாக வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி டப்புன்னு உங்களை அடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்லன்றீங்களா? அது அந்த உரிமை ஒய்ஃபுக்கு மட்டும்தான். ஏன் சார் அப்படி? வைஃப் முன்னாடி பழகினவங்களுக்குலாம் ஏன் பாக்கியம் கிடையாது? குழந்தைக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாக்குனது உங்கள் மகள்னு
நான் உணர்ந்திருக்கேன், நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, லெட்ஸ் டாக் அபவுட் பிரார்த்தனா. எனக்கு உலகமே அவள் தான். என்ன ஒரு அட்டாச்மெண்ட் அது? அது என்னமோ அந்த ஸ்பரிசம் வந்து எல்லா போதையிலோட அந்த மகளோட ஸ்பரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய போதை. அது வாவ். அந்த சூடு, உடம்பு சூடு, அப்படியே பக்கத்தில் கட்டி பிடிச்சே தூங்கணும்னா அதில் ஒரு சுகம் இருக்கே, அது வந்து உலகத்தில் எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது ஒரு விஷயம். உங்களை பற்றி இருந்த சூழ்ந்துட்டு இருந்த கான்ட்ரவர்சிஸ் என்ன பதில் கொடுக்குறீங்க? என்ன கான்ட்ரவர்சின்னு சொன்னால் பதில் வரும். இப்போ நான் கடவுள் திரைப்படத்துக்காக பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அந்த படம் நடக்கல. ஒரு ரூமர் என்னன்னா, அஜித்தை வந்து நீங்கள் ரூமில் கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டிங்க, பயங்கரமாக செமையாக சாத்திட்டீங்கன்னு அஜித் ஃபேன்ஸ்லாம் அவங்க மேலே கோச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது. என்ன சார் அது? என்னதான் நடந்தது? இது வந்து அடித்தேன், ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு மிதிச்சேன்றதெல்லாம் பத்திரிகையாளர்களோட கற்பனை. அதே சமயம் மனஸ்தாபம் வந்தது உண்மைதான், அதில் ஒன்றும் இது இல்லை. என்ன நடந்தது? இது அல்டிமேட்டு கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் கேட்கணும்? அல்டிமேட்டை வர வச்சு நான் கேட்குறேன். ஓகே, ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை கலாய்ங்களேன் சார். நான் கடவுள் படத்தில் வில்லன் நடிச்சாருல்ல, ராஜேந்திரன் மொட்டை. ஆ, எதுக்காக அவரை சூஸ் பண்ணுறேன்னா, பார்க்கத்தான் ஆள் பயங்கரமான வில்லன். பாக்கி எல்லாரும் இந்த 6 பேக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, 60+ எப்படி இருக்கிறாரு பாருங்க ஆள். இப்போ நான் கடவுள் படத்தோட வில்லன் ராஜேந்திரன் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி கலாய்க்கிறாருன்னு பார்க்கலாம். ராஜேந்திரன் சார், ஒரு நிமிஷம் அந்த டைரக்டர் பாலா பேசணும்னு சொன்னார், கொடுக்குறேன். ராஜேந்திரன் எப்படி இருக்கீங்க? தொண்டையை செருமிக்கிங்க, தொண்டையை செருமிங்க, நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டேங்குது. தண்ணி குடிச்சுக்குங்க, தண்ணி குடிச்சுக்குங்க கொஞ்சம். குடிச்சிட்டிங்களா? ம். இன்னும் கரகரன்னு கேட்குதே. சரி, எங்கே இருக்கீங்க? ஏன் ஷூட்டிங் இல்லையா? எவ்வளோ தூரம் தள்ளி போகுது? ராஜேந்திரன், அடுத்த மாதம் ஷூட்டிங் இருக்குது. என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு? இல்லை, நீங்கள் 10-15 படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விட்டுட்டு வர முடியுமா? ஒரு எப்படியும் ஒரு 6 மாதம் மொத்தமாக டேட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து விக்கு வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் முடியலாம் நிறையா வர்ற மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்று போகணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகும், ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அந்த ஹேர் பிளான்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தலை முடி எடுத்து அப்படி முடி எடுத்து தலையில் நட்டுக்கிறதுங்க, அந்த மாதிரி நாற்றை நடுற மாதிரி நடணும். அது 1 மாதம் ஆகும். பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி, ஓகே. இந்த சிங்கப்பூருக்கு இந்த பாஸ்போர்ட்டை நாளைக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பிடுங்க. இந்த சிங்கப்பூருக்கு அந்த விசா எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போய் முடிச்சுட்டு வந்துடும் 1 மாதத்தில். ஓகே ராஜா. எப்படி சார் யாரை கூப்பிட்டாலும் உடனே நடிக்க வந்துடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்றாங்க, அதுவும் முடியல நாத்து நட்டுட்டு வரேன்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க. மொட்டை அடினாலும் அடிக்கிறாங்க, தாடி வளர்க்குனாலும் வளர்க்குறாங்க, முடிய இவ்வளோ தூரம் போடணுன்னாலும் வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எப்படி? என்ன பவர்? வாட் இஸ் பாலாஸ் பவர்? பவர் வேறு, அப்படிலாம் ஒரு பவரும் இல்லை, பிரியந்தான் பிடிக்கும்.
நம்ம வந்து வருங்கால கலைமாமணிகள் வெங்கட் பிரபு பிரேம்ஜி அவரோட பேசிட்டு இருக்கோம். பிரேம் உனக்காக வந்து புதுசா ஏதோ கேம் வச்சிருக்காங்க பிரேம். அதாவது வந்து என்னன்னா வந்து இந்த கப் இருக்கு, தியானம் பத்தி புக் இருக்கு, அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அந்த மெடிடேஷன் அப்படின்னு அந்த புக் வந்து நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் பிரபு மெடிடேஷன் இல்லாம எந்த விஷயத்துலயும் இறங்குறது இல்லைன்னு கேள்வி அப்படியே ரொம்ப உறுதியா பேசணும். ஆமாம்மா, மெடிடேஷன் நாங்கள் எப்போவுமே ஒன்று சேர்ந்தாலே மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். யோகாவா? பட் அது படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அதெல்லாம் அப்படி பரம்பரை வர்றது. அது அப்படி வர அது ஆக்சுவலி வந்து அப்பா பெரியப்பா கிட்ட இருந்து தாத்தா உங்ககிட்ட இருந்து வந்து பரம்பரை டேமேஜ் சொன்னாதீங்க, இது ரொம்ப தப்பு. அப்படி வர்றது. அது வந்து அப்படி வந்தது தானே. பெரியப்பாரா மெடிடேஷன் தான் பண்ணுவாரு. ஆமா, யூ நோ ஆர்டி பாஸ்கர் பெரியப்பா அவளோட வரதராஜன் யா தாத்தா. ஆமா, யோகா பண்ணுவேன்னு சொல்லல. யோகால இருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆசனம் பண்ணிக்காமி. சிம்மாசனம். இப்படியே சோஃபால அப்படியே உட்காந்துன்னு இப்படியே இருந்தா அது சிம்மாசனம். ராஜா சார், இளையராஜா, மாஸ்ட்ரோ தி மாஸ்ட்ரோ இளையராஜா அப்படின்னாலே ஒரு பயம் எல்லாருக்கும். ஐயோ, ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளு, அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். யாருக்காவது உங்க ஃபேமிலியில வந்து அவர்கிட்ட போய் என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அந்த இதுக்கு இப்படி பண்ணிருக்கணும், இந்த டியூன் இப்படி பாடிருக்கலாம், அந்த மாதிரி சொல்றதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கு? ஃபேமிலியிலேயே வந்து இசைஞானி கிட்ட வந்து மிஸ்டர் கங்கை அமரன் அவர்கள் தான் வந்து இது ஏன் இப்படி இருந்துச்சு, இது இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஸ்டின் பண்ற ஒரே ஆள் வந்து சண்டை போடுறது, அவர் கூட பெருசா சண்டை போடுறது, பயங்கரமா அடிதடி அப்படின்லாம் வந்து பயங்கரமா இருக்கிறது வந்து ஐ திங்க் 20% இஸ் அப்பா தான். அப்பா மட்டும்தான் வந்து அந்த லெவலில் இருந்தாங்க. அதுலேயே இப்போ பேசிட்டு தேர் நாட் இன் குட் டேர்ம்ஸ், பேச மாட்டாங்க. இப்போ வந்து அவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி திருப்பி பாரு, இவரும் அப்படியா அவர் ப்ரோக்ராமா நான் வரல அப்படி சொல்லி இப்படி திருப்பிப்பாங்க. அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி இருக்காங்க இப்போ. ஸோ அதனால் வந்து அது ஆனால் பிரதர்ஸ் எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன். அது ஃபேமிலியில் வர சண்டைகள், அது அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது கண்டிப்பாக அது வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். உங்களுக்குள்ள அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பிட்வீன் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, யுவன் சங்கர் ராஜா, வாசுகி, சரண், இந்த குரூப்ல திருப்பி அது மாதிரி எனக்கும் எங்க அண்ணனுக்கும் டெய்லி வரும். நேற்று கூட வந்துச்சு. ஏய், எனக்கு இன்னொன்று வேணும், தர முடியாது போடா. அந்த இன்னொன்னு என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சு. மெடிடேஷன் புக்கு. பிரேம், கிளாஸ் உனக்கு கிளாஸ் பத்தி சொல்லு. இந்த கிளாஸை பார்த்தா டக்குன்னு உனக்கு என்ன ஞாபகம்? நீங்க பார்த்த மாதிரியே இருக்கு. நேத்து நான் தூக்கி போட்டதா? ஏய், வளைஞ்சலாம் இருக்கு. இல்ல, இதுல தான் ஜூஸ் ஊத்தி குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மாதிரி ஜூஸஸ்? ரெட் புல். இல்ல அது ஆக்சுவலி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். நான் வந்து டிராவலிங்ல வந்து ரொம்ப ஈஸி. டிராவலிங்ல வந்து நம்ம நார்மல் கிளாஸஸை விட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளாஸஸ் யூஸ் பண்றது வந்து இட்ஸ் மோர் ஈஸியர் டு யூஸ். நீங்க வந்து மெடிடேஷனுக்கு இல்ல ஒரு கிளாஸ்ல பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து 2 கிளாஸா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பிடிக்க. ஒரு கிளாஸ் வந்து ரொம்ப அடங்கவே மாட்டேங்குது கிளாஸ். உனக்கு சத்தியமா எப்படா பொண்ணு கிடைக்கும் உனக்கு இப்படி பேசுறதுக்கு? நீ டிவில நான் உண்மையானவன். நான் வந்து ஓப்பன் புக். எனக்கு வந்து பர்சனலா நீ எவ்வளவு ஃபினிக்கின்னு தெரியும் ஃபுட்டை பத்தி. ஃபினிக்கினா ரொம்ப பிரான்ஸ்ல எதுக்கு நீங்க வந்து இந்த ஸ்வீட்டா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கே, எனக்கு ஏன் ட்ரையா இல்ல, எனக்கு ஒரு தனி டேஸ்ட். அப்பளத்தை எண்ணெயில பொரிச்சா எனக்கு பிடிக்காது. அதை நெருப்புல எப்படி காமிப்பாங்கல்ல, அதை நெருப்புல காமிச்சு அது கொஞ்சம் கருப்பாய் கருகி இருந்தாதான் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். சொல்லும் போதே நாக்கு ஊறுது. அதான் சொல்றேன்ல, அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கசக்கணும். அவனுக்கு கசப்பாறத தான் சாப்பிடுவான். இது வந்து பிரேம்ஜிக்கு பொண்ணு பாக்குறோம், ஏதோ சொந்தத்துல கூட ஏதாவது அத பத்தி தான் நான் பேசணும்னு வந்தேன். என்ன எப்ப கல்யாணம்? அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே இது கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் கசப்பாறதா பிடிக்கும். ஆனா பொண்ணு மட்டும் கருப்பா இருக்க கூடாது இல்ல? பொண்ணு எப்படி கருப்பா இருக்கணும்? பொண்ணு வெள்ளையா இருக்கணும். பொண்ணு மட்டும் வெள்ளையா இருக்கணும். எல்லாத்தையும் கருக்கணும். பொண்ணு வெள்ளையா தான் வேணும், கருப்பெல்லாம் வேணாம் எனக்கு. அது போங்க, சாப்பிடுறதெல்லாம் கருப்பா வேணுமா, பொண்ணு மட்டும் வெள்ளையா வேணுமா? ஒழுங்கா சொல்லு. எதுவா இருந்தாலும் வந்து நியாயமா நீயும் பேசணும். இனிலேருந்து நான் கருக்கன சாப்பிடவே மாட்டேன். எனக்கு கருக்கன சாப்பாடு பிடிக்காது. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன தோணுதோ அதை நீ சொல்லிடணும். யோசிக்கவே கூடாது. உனக்கு ஒரு செகண்ட் மேல டைம் கிடையாது. ஓகேயா? ரெடி? பார்ட்டி. ஜாக் டேனியல்ஸ். இசை ஞானி. வெங்கட் பிரபு பிரதரா ஃப்ரெண்டா? ரெண்டுமே. அப்பா பெரியப்பா, நீங்க வெங்கட் பிரபு பெஸ்ட் பிரதர்ஸ். நாங்க தான்.
ரவி என்ன படிச்சீங்க காலேஜ்ல? நான் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு ஸோ எவ்ரிதிங் டு வித் ஃபிலிம்ஸ். ஆமாம், நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க, அதுவும் கமல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் எனக்கு அப்போ படிக்கிற காலத்துல. இப்போ ஜாலியா ஹை கமல் அப்படிலாம் பேசுவீங்களா? ஹை கமல் நான் வந்து போனோன்னு ஆசீர்வாதம் வாங்குறேன். ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் அ லெஜண்ட். ஸோ எப்பவுமே அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அப்படி இருப்பார், சிங்கம் மாதிரி இருப்பார். பக்கத்தில் போக முடியாது யாரும், ஏன்னா எல்லாமே தெரியும் அவருக்கு. நம்ம அப்போ தான் கற்றுக்குறோம். அப்போ தான் போய் ஒரு விஷயம் அப்படியே கிளாப் அடிக்கணும்னா அப்படியே கை நடுங்க. அவர் ஃபேஸ் கிட்ட எங்கே வேணும் அப்படியே ஃபேஸ் கிட்ட பண்ணி காமிங்க. கமல் சார் எப்படி பண்ணுவாங்க? அவ்வளோ வராது. எப்படி இப்படி பார்ப்பாரு, கிளாப் அடிக்க தெரியாது. எங்க வை அப்படியே எனக்கு கட 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 நடுங்கும். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து 2 மாதம் நான் அவர் பக்கத்துலேயே போகல. எனக்கு அவுட்டரில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். டைரக்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் டைரக்டர். இங்கே க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி எவனா சத்தம் போட்டா பெத்திட்டணும், அந்த மாதிரி வேலை கொடுங்க எனக்கு. ஸ்கூல்ல தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னாலும் ஷூட்டிங்ல அவுட்ஸ்டாண்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆர்யா, விஷால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. இல்லை ஆர்யா வந்து சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வந்து என்கிட்ட சொல்கிறான், மச்சி வேணாம், கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்காதவன் ட்ரை பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கொண்டா. ஸோ ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட் அப்படின்னாங்க. என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்ன குரூப்பில் நீங்கள் ஒருத்தரா? இல்ல அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கு. நான் இப்போ வந்து வாட் இஸ் மேரேஜ் டு யூ? இல்லை நான் விஷால்னா நான் போய் சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்கோ செட்டில் ஆகுது நான் சொல்லுவேன். ஆர்யானா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடங்க மாட்டான் அவன். அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா என்ன தான் திட்டுவான் அவன். உங்களோட ரேட்டிங் எப்படி? உங்களோட ஃபேவரட்? ஐ வுடன்ட் சே ரேட்டிங், உங்களோட ஃபேவரட் அப்படி லைன் பண்ணுங்க. கமல் சார், ரஜினி சார் ஈக்குவல் எனக்கு எப்பவுமே. Okay. அதே மாதிரி விஜய் சார், அஜித் சார் ஈக்குவல் எனக்கு எப்பவுமே. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லாம் எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் எல்லாருமே ஈக்குவல். எதுக்காக எனக்கு பிடிக்கும்ன்றது ஜஸ்ட் ஒன் லைன் ஆஃப் ஈச் ஆக்டர். யாரோ கால் பண்ணுறாங்க. யாரு? ஜாமி பேசு. மாட்டினா அவனா சொல்லாத சொல்லாத. மச்சி மச்சி நான் பண்ணேண்ணா, உனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போவே குழந்தை பிறந்துருச்சா? ஓ அதுவா? இல்லை மச்சி நான் தான் பண்ணேன். அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கட் பண்ணிட்டேன். இல்லை மச்சி நான் ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதில் வில்லன் ரோல் பண்ணணும் நீ. நான் ஹீரோ. டைரக்ட் நானே பண்ணலான்னு இருக்கேன் மச்சி. அதான் ஒரு புது அந்த குழந்தையே நீங்கள் தான் மாதிரி. மச்சி ஸ்கிரிப்ட் கேளு மச்சி, பிடிச்சிருந்தா பண்ணு மச்சி. நிச்சயமா பண்ணுவியா? சரி எனக்காக காசு வாங்காம பண்ணுவியா? ஏன்னா இவ்வளோ நல்லா. ஒரு நிமிஷம், அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் பேசுறாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நான் சங்கீதா பேசுறேன். அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி இதே விஷயம் சொன்னா, ஜீவா வந்து நான் பண்றேன் மச்சி, நான் எனக்கு கதை சொல்லு நான் பண்றேன். அப்பல எப்படி எல்லாருமே ரவிக்குன்னு ஒத்துக்கிறீங்க? ஜென்ரலா வந்து உங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல? இருக்கணும் எல்லா ஹீரோஸ்குள்ள. இவன் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நிஜத்தை சொல்லுங்க, நீ நிஜமா பண்ணிருப்பியா? So sweet. Thank you, Janvi. Thank you. மச்சி நம்ம மத்த மாசம் பாத்துக்கலாம். சத்தியமா சொல்றேன், யாருக்கும் சொல்லாம உனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மச்சி. பை மச்சி. என்னப்பா லவ் யூ டூலாம் பேசுறீங்க?
இது அந்த லவ் இல்லைங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப்ல லவ். எப்போ பார்த்தாலும் வந்து ஜெயம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ரீமேக் தான் பண்ணுறாங்க, சொந்தமாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. வாட் யூ ஹேவ் டு சே? அதான் நாங்கள் ரீமேக் தான் பண்ணுறோம், மற்றவங்க ஃப்ரீ மேக் பண்ணுறாங்க. அதுதான் நாங்கள் காசு கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டாரு, படம் எடுத்தாரு, ஹிட்டு கொடுத்தாரு. அவருக்கு அந்த எவ்வளோ சம்பளம் 60 லட்சம் 70 லட்சம் எவ்வளவோ கொடுத்து அதை வாங்கி நாங்கள் பண்ணுறோம். மற்றவங்கெல்லாம் அதை வாங்காமே அப்படியே இந்த சீனை சுடு, அந்த படத்தில் இருந்து அந்த சீனை சுடுன்னு பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எங்களை குற்றம் சொல்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. சதா ஜெயம் தனி கொடுத்தனும். ஏங்க டக்குன்னு பதில் சொல்லணும். ஆமா, என்ன சிரிச்சிரி. வளர்ந்து வர ஒரு விஷயம், யோகம். பெற்றோர்கள். சித்தார்த். ஸ்வீட். ஆக்சுவலா சித்தார்த்ன்ற ஞாபகம் வருது, நிறைய சித்தார்த்தோட படங்கள் தான் நீங்க ரீமேக் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன அஃபினிட்டி சித்தார்த்துக்கும் உங்களுக்கும்? இன்னும் தெரியல. நான் அதான் ஒரு தடவை சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணேன். அவன் வச்சு என்ன பண்ணுறேன், அதான் கதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியா? ஆமாம், உனக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம், நான் பண்ண உடனே நீ பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அதான் சொன்னேன், ஏதோ நம்ம 2 பேருக்கும் அந்த இது சூட் ஆகுது, ஏதோ ஒரு இருக்குது அது அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த சிங்க்? அதான் நம்ம அதிகமான ஃபோன் கால்ஸ் எங்க ஷோல வந்தது ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க தான். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். அச்சச்சோ. பேசணுமா? சொல்லுமா. Hello. Hi, Cuckoo. Hi, Di. How are you? I'm fine. உடம்பு எப்படி இருக்கு? I'm okay. மாத்திரை சாப்பிட்டியா? Yeah. Okay, Di. What you doing? Just sitting. Sitting. ஏன் இழுக்கிற எல்லாத்தையும்? Missing you. Missing me-ஆ? அம்மா சாப்பிட்டியா இல்லையா நீ? Yeah, Cuckoo. ஓகே டி, லவ் யூ டி. Love you, Cuckoo. ஏம்மா டயர்டாக இருக்கா, என்னாச்சு? Long way to take care of me. Why you laughing? இதுக்கு மேலே சொன்னா ரொம்ப டென்ஷன், சாவடி வாங்க. ஒரு நிமிஷம் இருமா. ஹாய் குக்கு. Tanu. You're on air. Why are you keep? What shit? Wanna kill you, man. Send my husband home soon. I'm not well. சரி, இம்மீடியட்டா அனுப்பிச்சு லாஸ்ட் ரேபிட் ஃபயர்ல இருந்தா நீங்க தான் கால் பண்ணி மாட்டினேன். நான் என்ன பண்றது? அட பாவி. இதுக்கு மேல worst timing எனக்கு. ஏண்டா? அடுத்து இருக்காரா உன் ஷோல? எனக்கு தெரியாது. போனே பண்ணிருப்பேன். ஸ்டில் நேரன் சார். நான் என்ன சொல்லிடுங்க, என் வாய்ஸ் வேற மாதிரி. நான் யாரும் சொல்லி அந்த பேட்ச் ஒர்க்லாம் இங்க கிடையாது, ரியாலிட்டி. வேற யாரும் சொன்னா ரொம்ப அசிங்கமா. அதான் ரவி சொல்றப்ப வேற யாருன்னு சொன்னா இன்னும் அசிங்கமாயிடும். அதுக்கு மனைவி. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி அவர்களோட. ஓகே, ஐயோ. பாய் குக்கு. பாய். என்ஜாய்.